ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. ஆம் செல்லமே, கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கும் இந்த முருகப்பெருமானின் அருள் வாக்கு. என்னை உன் அப்பாவாக நினைத்தால் நான் சொல்வதை கவனமாக கேள் என் செல்லமே. இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு, சத்திய வாக்கு. முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா என்று பதிவு செய்துவிட்டு நான் சொல்வதை கவனமாக கேள். சிறிதாக சொல்லப்பட்ட பொய் கூட பெரிதாக வைக்கப்பட்ட நம்பிக்கையை சீர்குலைத்து விடுகிறது அல்லவா? நம்பிக்கையை பிறர் தர முடியாது. அது அவரவர் உள்ளத்தில் உருவாக வேண்டும். பணத்தால் ஆன உதவிகள் மட்டுமே பேசப்படுகிறது, மனதால் ஆன உதவிகள் மறக்கப்படுகிறது. இன்னும் என் வாழ்வில் என்னென்ன சோதனைகள் வரப்போகிறதோ என்ற உன் ஆதங்கம் புரிகிறது. வாழ்க்கையில் சோதனை என்பது சாதாரண நிகழ்வுதான். அதன் மூலம் நீ பெற்ற பாடம் என்ன என்பதை, அந்த அனுபவத்தை கொண்டு எதிர்வரும் சூழ்நிலைகளை எப்படி சமாளிக்கப் போகிறாய் என்பதுதான் வாழ்க்கையின் முக்கிய அம்சம் என்றெல்லாமே. அதில் தான் எல்லாமே அடங்கி இருக்கிறது. வாழ்வின் உயர்ந்த நிலையை அடையக்கூடிய தகுதி உன்னிடத்தில் நிறைய இருக்கிறது. எனவே வாழ்வில் என்றுமே பிரச்சனைதான் என்று புலம்பாமல், எல்லாமே ஒரு வகையான பாடம் என்று உணர்ந்து கொள். உன் வாழ்க்கையில் நீ சந்தித்த சின்ன சின்ன சந்தோஷம் கூட இல்லாமல் சில பேரின் வாழ்க்கை இருக்கிறது என்பதை முதலில் தெரிந்து கொள். ஆகவே உனக்கு இப்பொழுது இருப்பதை வைத்து என்றைக்கும் ஆனந்தப்பட கற்றுக்கொள். அப்பொழுதுதான் முன் வாழ்க்கை அழகாகும். வாழ்வில் நிறைவையும் மன நிம்மதியும் எப்போதும் நிரம்பிய வாழ்வாய். நிச்சயமாக அப்படி வாழ்ந்தால் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த முருகப்பெருமான் துணையாக நிற்பேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. நிச்சயமாக உன்னுடைய எல்லா செயல்களுக்கும் நானே பொறுப்பாளி என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன். உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தால் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கும் வழிகளும் நிறுவப்பட்டிருக்கும். அப்படித்தானே? துணிந்து செல். ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தில் எனது அருளால் அனைவரும் தனித்திறன் கொண்டவர்கள்தான். சிலர் மட்டும் அது அறியாமல் தவறான பாதையில் அறிவு துணை கொண்டு பகுத்தறிவுடன் செயல்பட்டு ஆற்றல் பெருகும் அவர்களுக்கு. முன்பெல்லாம் இயல்பாக இருப்போம், நடிப்பது சிரமமாயிருந்தது. இப்போது எல்லோருமே நடிக்கிறார்கள், இயல்பாக இருப்பது சிரமமாக இருக்கிறது. நிம்மதியுடன் வாழ்கிறேன் என யாராலும் எளிதில் சொல்லப்படுவதில்லை. வாழ்க்கை அவ்வளவு எளிதில் நிம்மதியை யாருக்கும் தந்து விடுவதும் இல்லை. ஆகவே நம் வாழ்க்கையை சில காலம் மட்டுமே நினைத்த மாதிரி வாழ முடியும். அதன் பிறகு வாழ்க்கை நினைத்த மாதிரி தான் நாம் வாழ முடியும் என்பது கசப்பான உண்மைதான். என் செல்லமே, இந்த உலகமே ஒரு பாடசாலை. படித்து தெரிந்து கொள்ளுங்கள். உள்ளம் ஒரு யாகசாலை. பட்டு தெளிவு கொள்ளுங்கள். இங்கு பாதைகள் வெற்றியை தீர்மானிப்பதில்லை. பயணிப்பவன் முயற்சிகளே வெற்றியை தீர்மானிக்கிறது. வெற்றிக்குத்தான் எல்லைகள், முயற்சிக்கு ஏது எல்லைகள்? ஆகவே முயற்சி செய்து கொண்டே இரு. ஆம் செல்லமே, உன் லட்சியத்தை அடையும் வரை, நம்பிக்கை என்பது உன் கையில் இருக்கும் வரை, வெற்றி என்பது உன் கை தொடும் தூரம்தானே. முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும், ஆனால் முயலாமை என்றும் வெல்லாது. ஆகவே தன்னம்பிக்கையுடன் முயற்சி செய். வெற்றி என்பது நம்மை உலகிற்கு அறிமுகம் செய்வது. தோல்வி என்பது நன்மை நமக்கே அறிமுகம் செய்வது. உன்னை வெல்லும் தகுதி தோல்விக்கே இருக்கும்போது தோல்வியை வெல்லும் தகுதி உனக்கு இல்லாமலா போய்விடும்? இன்னும் என் வாழ்வில் என்னென்ன சோதனை வரப்போகிறது என்று கவலைப்படாதே. வாழ்க்கையில் சோதனை என்பது சாதாரண நிகழ்வுதான். அதன் மூலம் நீ கற்ற பாடங்கள் மட்டும் எவ்வளவு என்பதை முதலில் தெரிந்து அதன் மூலம் கற்றுக்கொள்.
வாழ்வில் சோதனை தோல்விகளை கடந்து லட்சியத்தை அடைய வேண்டுமென்றால் என்னென்ன வேண்டும் தெரியுமா? தெளிந்த அறிவோடும் விழிப்போடும் பேராசையை மனமாகவும் சினத்தை பொறுமையாகவும் கடும் பற்றை ஈகையாகவும் முறையற்ற பால் வேட்பை கற்பாகவும் தாழ்வு மனப்பான்மையை நேர்நிறை உணர்வாகவும் வஞ்சகத்தை மன்னிப்பாகவும் தனக்கும் பிறர்க்கும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் அறிவிற்கும் உடல் வளர்ச்சிக்கும் வருத்தம் எழாத அளவிலாலும் முறையிலும் செயலாற்றினால் நீ நிச்சயம் வெற்றி தடைகளை தகர்த்து வெற்றி அடைந்து இன்பமாக வாழலாம். உன்னுடைய முக்கிய குறைபாடு எதுவென்றால் நீ யோசித்து தீர்க்கமாக எடுத்த முடிவை செயல்படுத்துவதற்கு பதிலாக மீண்டும் அதை பற்றி ஆலோசித்து கொண்டும் பேசிக்கொண்டும் இருக்கிறாய் என்பதுதான். நான் ஒன்று சொல்லட்டுமா? நடப்பவையெல்லாம் நன்மைக்கேன எடுத்துக்கொள், கவலைப்படாதே. இந்த முருகப்பெருமான் நான் இருக்கிறேன் என்று நிழலாக உனக்காக நீ சொல்லும் இடமெல்லாம் உனக்கு எல்லா சூழல்களிலும் இந்த முருகப்பெருமான் உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்லமே. எல்லாம் கடந்து போகும். நம்முடைய இது நாள் வரை வாழ்க்கையையும் திரும்பி பார்த்தால் இந்த வாக்கியத்தின் மகத்தான உண்மையை உன்னால் இலகுவாக உணர முடியும். அதில் எவ்வளவு வெற்றிகள், எத்தனை தோல்விகள், எத்தனை மகிழ்ச்சிகள், எத்தனை துக்கங்கள் எல்லாம் வந்து சிறிது காலம் தங்கி கடந்து போயிருக்கின்றன என்பது உன்னால் உணர்ந்திருப்பாய் அல்லவா? வந்ததெல்லாம் நம்மை விட்டு போவதால் நம்முடையதல்ல என்பதா உறுதியாகிறதல்லவா? வந்து போவதெல்லாம் நம்முடையதல்ல என்பதால் நாம் வெறும் பார்வையாளர்களாதான் ஆகிறோம் அல்லவா? எத்தனை நண்பர்கள், எத்தனை பகைவர்கள், எத்தனை உறவுகள் நம் வாழ்வில் முக்கிய அங்கம் வகித்து வெறும் நினைவுகளை மட்டும் நம்மிடம் விட்டு போயிருக்கிறார்கள். ஆகவே உன்னுடைய வாழ்க்கையில் வந்ததெல்லாம் நம்மை கடந்து சென்று கொண்டுதானே இருக்கின்றன. ஒரு விதத்தில் என்றும் நாம் தனியர்களே அல்லவா? இயற்கையின் விதியே இது என்று உளமாற உணர்ந்து தெளியும் போது கிடைக்கும் அமைதி சாதாரணமல்ல. அந்த அமைதி மனதில் நிரந்தரமாக்கிக்கொள். வெற்றிகள் கிடைக்கும் போது இதுவும் கடந்து போகும் என்பதை நினைவில் கொள். அந்த சமயத்தில் கர்வம் தலை தூக்காது. தோல்விகள் தழுவும் போது இதுவும் கடந்து போகும் என்பதையும் நினைவில் கொண்டால் சோர்ந்து விட மாட்டாய் என் செல்லமே, சோர்ந்து போக மாட்டாய். ஆகவே நல்ல மனிதர்களும் நண்பர்களும் உனது வாழ்க்கையில் வரும்போது இதுவும் கடந்து போகும் என்பதை நினைவில் கொள். அப்படி இருக்கும்போது அவர்களை கௌரவிப்பீர்கள். அவர்கள் விலகும்போது பெரிதாக பாதிக்கப்படாமல் இருப்பீர்கள். ஆகவே தீய மனிதர்களும் பகைவர்களும் உனது வாழ்வில் வரும்போது இதுவும் கடந்து போகும் என்பதை நினைவில் கொள். தானாக பொறுமை வர காண்பீர்கள். ஆகவே இது உனக்கான பதிவுதான் என் செல்லமே. நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும், அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம்.